السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த இரவிலே மிகவும் சிறப்பான ஒரு இரவு, அதே போன்று ஷஅபானினுடைய மாதத்தின் கடைசி ஜும்ஆவுடைய நாளாகவும் இருக்கின்றது. நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் மிகவும் வேகமாக பதில் வழங்குகின்றான். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்து தருகின்றான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷஅபானினுடைய மாதத்தின் இறுதி ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம். நாம் இந்த துஆக்களை அதிகமாக ஓதுவோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களின் போது, கவலைகளின் பொழுது, அதே போன்று சந்தோஷத்தின் பொழுது அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்போம். அல்லாஹ்வை புகழ்வோம். அல்லாஹ்வை சுக்கூர் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். நபிமார்களாக இருக்கலாம், இறைநேசர்களாக இருக்கலாம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விடயத்தை, அதாவது கஷ்டங்கள் கவலைகள் ஏற்பட்டால் அல்லது சந்தோஷங்கள் ஏற்பட்டால் அல்லாஹ்விடம் கையேந்தி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, சந்தோஷங்களின் பொழுது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுத்தான். அல்லாஹினுடைய உதவியில் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹினுடைய உதவிகளையும் அல்லாஹ் வழங்கினாள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் அதிகமாக பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது நாம் முதலில் அல்லாஹ்விடம் கையேந்தக்கூடியவர்களாக இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்வான். இன்று நாம் இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். அல்லாஹ்வினுடைய அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த திருநாமங்களை கொண்டு யார் அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறார்களோ நிச்சயம் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். அதில் ஒரு திருநாமம் யா ரஹ்மான், அதே போன்று யா ரஹீம். இந்த இரண்டையும் சேர்த்து நாம் ஓதுவோம். யா ரஹ்மானு யா ரஹீம், யா ரஹ்மானு யா ரஹீம் என்று நம்முடைய துஆக்களில் அடிக்கடி நாம் அல்லாஹ்வை புகழ்வோம். அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம் நம்முடைய துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான்.